மனையில் வச்சு பாடுவோம். அந்த மனையில் வச்சு பாடுறதுக்காக இந்த பாட்டு பாடுறது. இதில் வந்து இந்த 1ஆம் மாதத்துலேருந்து அந்த குழந்தை எப்படி இருக்கா, யார் யார் என்ன பண்ணி தரணும், அதெல்லாம் வந்து இதில் வரும் எல்லாமே. கடைசியில் குழந்தை பிறக்கிட்டு அந்த பாட்டு வரும். அதுதான் சுந்தரமாய் பாடநாட்டம் செய்து பாடவே ஸ்ரீநாயகரே பாதம் பணிந்தார். பூமி தன்னில் தசரரும் புத்திரகாமே வசிஷ்டரோடு அற்புதமாக செய்தார். பாயசத்தை பாத்திரத்தோடு கொடுத்தார். பாயசத்தை அவர்களும் பரிபூரணமாக வாங்கி பூசித்தார். வசிஷ்டரோடு தேசம் விளங்க தேவியோடு திருவயிற்றில் அவதரித்தாரே. மாசம் 1, 2, 3 ஆனவுடன் மதிமுகம் விழித்து நிறையவே எடுத்தார். கன்னிவாயில் ஜலமூரி தூக்கங்கள் வந்து கண்ட இடத்தில் பள்ளி கொண்டார். 3 மாதம் அசைக்கு தெரிந்து முறுக்கு சீடையும் கரிச்சி காய் வேண்டும். குஞ்சாலாடு லாடு உருண்டை ஜிலேபி வேண்டும். ஒட்டு சோமாசி வேண்டும். திரட்டி பால் வேண்டும். எள்ளோதரை புளியோதரை எலுமிச்சம் சாதம் சாதம் மாங்காய் சாதம் தயிர் சாதம் வேண்டும். ஏட்டோடு தயிர் வேண்டும். புளி வேண்டும். பானிபூரி வேண்டும். மாவு பாஜி வேண்டும். அன்னாசி பழம் வேண்டும். மாப்பிள் மதுளை மாம்பழம் வேண்டும். வெட்டு வெட்டாய் பாக்கு வேண்டும். வெற்றிலை வேண்டும். கிழிஞ்சல் சுண்ணாம்பு வேண்டும். கேட்டதெல்லாம் செய்து தர தாயார். 5 மாதம் மானவுடன் அத்தையும் வந்து அடையாப்பும் போனார். 6 மாதம் தசரரும் சீமந்தம் செய்தார். எல்லாம் ஜனங்களே மானம் செய்தார். ஆலமோட்டு அம்மியிலே வைத்து அலங்கார கன்னிகைகள் பாலில் நேசிக்க சொன்னார். முத்தாயுடன் பிறந்தான். முற்றத்தில் வந்து பட்டேக்கு மஞ்சள் தடவி பாங்காய் கொடுத்தார். தசரரும் அத்தி மொட்டு ஆலமொட்டு நசுக்கினரே. பட்டி முடிவு மூக்கு பிழிந்தார். பூங்குழலி நாத்தனார் புடவை வாங்கி மல்லி முல்லை ஜாதி இருவாக்கி கலந்து சூட்டினாள். 8ஆம் மாதம் மானவுடன் அப்பம் கொழுக்கட்டை மடியிலே கட்டினார்கள். 8 பெண்ணும் சுமந்து பிரசவ காலம் பிறந்ததுக்கு வந்தார். அழகான கூடத்தில் அறையும் கட்டவே அத்தையும் பாட்டியும் அறையில் போனார்கள். முத்து முத்தாய் நெற்றி வேக முழங்கள் வாடவே தானே தனித்தாள் பரிங்கிலியார். நவமி தீரி சோமவாரம் புனபூச நட்சத்திரம். கன்னியாராசி கடக லக்னத்தில் ராமர் பிறந்தார். ராமர் பிறந்தவுடன் மகாராஜா நதி ஸ்நானம் செய்து நேமங்கள் செய்து விடையுள்ள மாணிக்கம் விளைந்தார்.